தளபதி விஜய் அண்ணா ஃபேன்ஸுக்கும் அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். அதாவது இன்னைக்கு 27 February அன்னைக்கு விஜய் சாரோட ஒய்ஃபான சங்கீதா மேம் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. டிவோர்ஸ் கேஸ். ஆக்சுவலி அந்த டிவோர்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வச்சிருந்ததுனால 2021 எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அவருக்கு தளபதி விஜய்க்கு இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் எது சரி எது தப்பு அப்படின்றதெல்லாம் நம்மளால பேச முடியாது, ஏன்னா இது அவங்களோட ப்ரைவேட் லைஃப். ஸோ இருந்தாலும் எதுக்கு இதை பேசுகிறோன்னா, இந்த ஒரு கேஸ் எப்படி அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை இம்பேக்ட் பண்ண, என்னதான் இது அவங்களோட பர்சனலாக இருந்தாலும், என்னதான் இதை நம்ம பப்ளிக் ஃபோரமில் பேசுகிறது கொஞ்சம் கசப்பான விஷயமா இருந்தாலும், மோர் தென் தேட் ஒரு பப்ளிக் ஃபோரமில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டீஷியன், ரைசிங் பொலிட்டீஷியன் ஆன அவருக்கு இது ஒரு பெரிய டிஃபேமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் அவர் தப்பு செஞ்சுருக்காரா தப்பு செய்யலையா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பட் இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃப் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு டிஃபேமாக தான் நம்ம பார்க்கணும். அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் தலையிடுறதுக்கு நம்ம யாரும் இல்லை. ஆனால் இது எப்படி அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பை இம்பேக்ட் பண்ண போகுது, இன்னும் வர நாள்களில் அவர் மேலே இருக்கிற அபிப்பிராயம் மக்களுக்கு எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்றத பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இதை பற்றி நான் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு வாய்ஸ் ஆஃப் சச்சித்.